காமாட்சி காமாட்சி ஓடியா ஓடியா பாரு 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 என் பேரை ஏத்து விட்டு பொண்ணுகிட்ட அடி வாங்கலாம் பாரு. திருப்பி என்ன மாமா இது? என்ன தாத்தா உன் பேரன் பொண்ணுகிட்ட கேவலம் அடி வாங்கிட்டு இருக்கான்? ஆமாடா பல கையால வாங்குறான், நீ இடது கையில வாங்கிக்க. கோல்டன் ஹிட். சீக்கிரம் வெளிய வாங்க. என்னடா இங்க வா, ஏன் சீக்கிரம் வா. என்னன்னு சொல்லு. அக்கா அக்கா டிவியை பாரு, இத காட்ட தான் உன்னை கூப்பிட்டேன். பாவண்டி அந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், அவனை போய் அடிச்சிட்டியே. விண்மீன்கள் வேடிக்கை பார்க்க என்னை
சார் பால் சாப்பிட்டு தலையில நில்லுங்க சார். டெச்சி எடுத்துட்டு போடாங்க சார். மேடம் நீங்க பால் குடிக்க மாட்டீங்க. உன்னையாடி இந்த ரூம்குள்ள விட்டது? அத விடுமா, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இது சாப்பாடு மேட்டர் இல்ல கண்ணு. அது எங்க ஊர்ல எல்லாம் உன் வயசு பசங்கள வெஜிடேரியனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். நீ எப்படி கண்ணு? சீக்கிரத எந்திரிச்சு முதல்ல வெளியே ஓடுறீ. நீயா சொல்ல மாட்டேன், நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்திரடி. வந்ததுல இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ ஜோ, இங்க ஒரு இடுப்பு பிரியாதா இருக்கு, செக் பண்ணி பாருங்களேன். யூ செக் பண்ணி பார்க்கணுமா? குஷி ஜோதிகா எடுப்பு ஏண்டா உனக்கே ஏன் போறாம? நேத்துல இருந்து இதே இடத்துல நிக்கிறா, இன்னும் பஸ் வரல. அது லேடி பீஸ், நீ மூடிடுவா. வணக்கம் சார். என்ன கேஸ் சார்? திருட்டு கேஸா? ஏய் சிகரெட் குடுறா. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான்ல. ஒண்ணுதான் இருக்கு. பரவாயில்ல வாங்கிக்கலாம்டா குடுறா. ஏன் சார் என்ன சார் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணானா சார்? ஆளை பாடுறா. தங்கச்சி என்னடா தங்கச்சி என்ன அறிவு கேட்ட என்ன மச்சான்? யாரையுமே நம்ப முடியல மச்சான். நல்ல பையனா தான் இருக்கிறான். ஏன் சார் கஞ்சா கஞ்சா கடத்தினானா சார்? கடத்திருப்பான் சார், களவாணி பையன். மூஞ்சப்ப ஏதாவது வச்சிருக்கியா? கடத்திருப்பான்னு நினைக்கிறேன். மூஞ்சில டொக்கு விழுந்துருங்க. ஏன் சார் என்னதான் சார் கேஸ்? ஐயா கேட்கறாங்கல்ல என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பஸ் ஸ்டாண்ட்ல இப்படிதான் தம் அடிச்சிட்டு இருந்தேன், பாத்தியா? சொல்லிட்டு இருந்தா தெரியும். சார் பொது இடத்துல சிகரெட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். வர்றேன் சார். அண்ணே வாரண்ணே. வரமாமா சார் வரேன் சார். வரேன் சார். என் பேர வண்டியில போறதுக்கு எனக்கு எதுக்குடா காசு? அவனை நம்பி ஏறுறீங்க, நட்டாத்துல இறக்கி விட்டுருவான். அவனுங்க கிடக்குறானுங்க, நாம போலாம் தாத்தா. இன்னைக்கு பேப்பர்ல ராசி பலன் படிச்சு தானே பேரனோட போறேன். போங்கடா, ஓடி போடு. போங்கடா. எந்த முடிச்சாலும் இறக்கி விட போறானோ. ஏன்பா வண்டி நிறுத்திட்ட? அங்க எல்லாம் இறங்கணும். கொஞ்சம் இறங்குங்க தாத்தா. முடியாதுடா, முடியாது. அல்ல கைங்க சொன்ன மாதிரி என்ன பாதியில இறக்கி விட பாக்குறிய? தாத்தா ஒரு 5 நிமிஷம் தாத்தா, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க இறங்கல, நான் இப்போ வந்துடுறேன். சின்ன வேலையா? பஸ் ஸ்டாண்ட்ல ஃபிகரை பார்த்த உடனே சின்ன வேலை ஆயிப்போச்சே. தாத்தா கீழே இறங்கு தாத்தா, இல்ல கீழே தள்ளி விட்டுருவோம். போ தாத்தா. தள்ளி விட்டுருவியா? ஆமா. கார்த்திகை மாசத்துல நாய் கெட்டுதுடா. ஆமா போ போ, கீழே இறங்கு போ. நான் ஒத்துக்கிட்டான். ஆமா போ போ சீக்கிரம். என்ன அநியாயம்டா இது? எங்க ஆளை காணோம்? இங்கதானே நின்னுட்டு இருந்தா. பெருசப்பாடுறா, நடு ரோட்ல சிட்டுக்குருவி விலகி வைக்கிற மாதிரி உட்கார்ந்து நிக்குது. என்ன கூட்டத்தை கூட காணோம்? என்ன பெருசு, என்ன விஷயம்? தாத்தா நான் தான் வீட்டுல கிளம்பும் போதே சொன்னேன் இல்ல, உன்னை நடு ரோட்ல இறக்கி விட போறேன்னு. பாத்தியா, அதே மாதிரி நடந்துருச்சு. காஸ்டியூம்ஸ பாத்தியா? டிஆர் ராஜகுமாரி, அஞ்சலி தேவி பீரியட்ல இந்த அலம்பல் ஓகே. இப்ப அவசியமா அதான் அலை விட்டு போய். இப்படி தனியா நடு ரோட்ல உட்கார்றீங்களே, யாராவது கார் ஏத்தி கசிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? டேய் அது மனோகர சிவாஜியை பார்த்தது, அதுகிட்ட போய் வாங்க வீட்டுக்கு போலாம். டேய் நீங்க எல்லாம் போங்கப்பா, நான் போய் ஃபிகரை பார்த்துட்டு வர்றேன். பெருசு தனியாள போய் என்ன பண்ண போற? தனி ஆளாவ 10 விரல் இருக்கு, பாத்துக்கிறேன். போலீஸ்ல மாட்டினா பின்னிடுவாங்க. போலீஸ்காரரையும் நான் கூட்டிகிட்டே போயிடுவேன். ஹலோ ஜீவா, நான் பிரியா பேசுறேன். சும்மாதான். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு டேஸ்ட் எப்படி? இல்ல முருங்கைக்காய் சாம்பார், கோஸ் பொரியல், சிக்கன் ஃப்ரை எல்லாம் எப்படி? உனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டு மெனு? பின்ன சமையல் பண்ண ஆளுக்கு தெரியாத மெனு? என்னது, நீ சமையல் பண்ணியா? அப்ப எங்க அம்மா? இன்னைக்கு என் மாமியாருக்கு ஃபுல் ரெஸ்ட். எப்படி டேஸ்டா சமையல் பண்றதுன்னு கிளாஸ் வேற எடுத்திருக்கேன். நீ கிளாஸ் எடுத்தியா? பாத்து பாத்து உன் மருமக திமிர பாத்து எங்க அம்மா மனசு மாறிட்டு போறாங்க. உன்னை வீட்டு விட்டு வெளியே தடுத்துட்டு போறாங்க. ஏய் நீ என்ன வேண்டான்னு சொன்னா கூட ஏன் மாமியார் என்ன தவிர உன்னை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் மாமியார் தலையில ஸ்ட்ராங்கா ஐஸ் வச்சிருக்கேன். பாத்துமா, ஜலதோஷம் பிடிச்சு போகுது எங்க அம்மாவுக்கு. அக்கா நானும் இங்கதான் ஆன்ட்டி தலையில ஐஸ் வைக்க அக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அட பாவீங்களா,
ரெண்டு பேருமே என் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? போன குடுறா. டே, நீ அங்க விடுற சொல்லு, இங்க விடுவதுரா. ஐயோ தாத்தா, ஐயா கட் பண்ணிட்டானே. ஏம்பா, அவன் இப்பதான் ஒழுங்கா பொறுப்பா ஆபீஸ் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்கேருந்து ஃபோன் பண்ண அவனை டிஸ்டர்ப் பண்றீங்களா? அப்பா, பேர புள்ள பாசம் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கணும். வெளிப்படையா சொன்னா வழி மாறிடுவான்பா. நான் சொன்னதையே என்கிட்ட சொல்லிட்டு போறான் பாரு. தாத்தா, அம்மா சமைச்சு போட்டதுக்கே சார் இந்த வெயிட் எப்படிங்க போட்டுருக்காரு. சொல்லுங்க. மரும சமைச்சு போட்டா என்ன ஆகுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே.